ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 68 வயது ஆகிறது. ஒருவர் மாலை வெயிலில் மெல்ல மெல்ல மங்கும் நேரத்தில் அமைதியான பூங்கா ஒன்றில் தனியாக அமர்ந்திருக்கிறார். கண்களை மூடியபடியே தன் பழைய நினைவுகளில் ஆழ்ந்து இருக்கிறார். அவரது பெயர்தான் முருகேசன், கதையின் நாயகன். மனைவியை இழந்து பல வருடங்களாக ஆகிவிட்ட நிலையில் அந்த தனிமையில் தன் சிறிய வயது கிராம வாழ்க்கையை நினைத்து மனம் நெகிழ்ந்து கண்களில் ஈரம் படர்ந்திருந்தது. அவர் பிறந்து வளர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு அழகிய சிற்றூர் சூலூர் கிராமத்தில். அங்குள்ள ஒரு புகழ்பெற்ற தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்தார் முருகேசன். அதே ஊரில் வசித்து வந்த இளம்பெண்தான் விஜி. மனதார காதலித்து இருவரும் இணைந்து இனிய திருமண வாழ்க்கை தொடங்கினார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு முக்கியமான வரதத்தை மட்டும் கொடுக்காமல் இருந்தது. பல வருடங்கள் குழந்தை இல்லாமலே இருந்தது. இருவரும் குழந்தை இல்லாமல் தவித்தனர். எத்தனையோ மருத்துவர்கள் அணுகினார்கள். எத்தனையோ மருத்துவர்களுக்கு சென்றார்கள். அக்கம் பக்கத்தின் மக்களின் கேலி பேச்சுகளும் ஏச்சை வார்த்தைகளும் அவர்களை சூழ்ந்தது. ஆனாலும் விஜி அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார். நாட்கள் பல கடந்தன. ஒரு மாலை நேரத்தில் விஜி திடீரென வாந்தி எடுத்து மயங்கி விழுந்தார். அதை பார்த்த முருகேசன் உடனே அருகில் உள்ள மருத்துவமனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். மருத்துவர் விஜிதாவை முழுமையாக பரிசோதனை செய்துவிட்டு, உங்கள் மனைவி விஜிதா இப்போது கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே முருகேசனுக்கு விஜிதான் அளவில்லாத மகிழ்ச்சி தெளித்தது. இருவரும் கண்ணீரில் மல்க கட்டிப்பிடித்து தழுவ ஆரம்பித்தார்கள். 4 மாதங்கள் கழித்து இருவரும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அவர் பெயர்கள் சூட்டினார்கள். கார்த்தி. விஜிதா முருகேசனுக்கு உணர்ச்சி பொங்க கூறினார், என்னங்க, இந்த குழந்தை நம்ம இருவரின் தவத்தால் வந்த அறம் பொக்கிஷம். நாம் இருவரும் கண் கலங்காமல் இவனை வளர்த்து உலகத்தில் சிறந்த மனிதராக ஆக்க வேண்டும். இப்படி சில வருடங்கள் கழிந்து மகிழ்ச்சியாக தருணங்கள் கடந்தனர். ஒரு நாள் முருகேசன் பணியாற்றி பள்ளியிலிருந்து சென்னைக்கு இடமாற்றம் வருவதாக அறிவிப்பு வந்தது. முருகேசன் தன் கிராமத்தை விட்டு சென்னை சிட்டிக்கு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி மனைவி விஜிதாவுடன் மகன் கார்த்தியுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் சென்னைக்கு புதிய ஒரு 3 வருடங்கள் கழித்து விஜிதாவின் உடல்நிலை திடீரென்று ரொம்ப மோசமடைந்து தொடங்கிவிட்டது. நாளுக்கு நாள் உடல்நிலை குறைந்த இறுதியில் பக்கவாதம் வந்து விஜிதா பரிதாபமாக உயிர் இறந்து விட்டார். முருகேசன் தனியாக நின்று தன் ஒரே மகனான கார்த்தியை நல்ல முறையில் வளர்த்து தீர்மானித்து விட்டார். பல வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் கழித்து உயர்கல்வியை முடித்த கார்த்தி மேலும் படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், அமெரிக்காவுக்கு. அங்கு ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் அவரது கல்லூரி வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதன் காரணமாக அவருக்கு அங்கே ஒரு நல்ல வேலையும் கிடைத்துவிட்டது. அங்கு வெளிநாட்டு வாழ்க்கையில் கார்த்தி ஒரு இந்திய வம்சாவளி பெண்ணான ராதிகாவை மனதார காதலித்து இருவரும் இணைந்து ஒரு திருமண வாழ்க்கையை தொடங்கினார்கள். நாளடைவில் தன் தந்தை முருகேசன் மெல்ல மெல்ல மறைந்து தொடங்கிவிட்டார். எப்போதாவது மட்டுமே தந்தை நினைவு வந்தால் தொலைபேசியில் அழைப்பார். இப்போது இந்த பெரிய நகரத்தில் முருகேசன் முற்றிலுமாக தனியாக விடப்பட்ட நிலையில் அனாதையாக இருக்கிறார். ஒரு மாலை நேரத்தில் முருகேசன் வாக்கிங் முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது திடீரென தொலைபேசியில் அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றதும் மறுபக்கத்தில் இருந்தது குரல் ஒலித்தது. அப்பா, நான் தான் கார்த்தி பேசுகிறேன் என்று கார்த்தி கூறினான். முருகேசன் ஒரே மூச்சில் பல கேள்விகள் எழுப்பினார். சொல்லும்படி, எப்படி இருக்கிறாய்? குழந்தைகள் எப்படி இருக்கிறீர்கள்? மருமகள் நலமாக இருக்கிறாளா? வேலையெல்லாம் எப்படி போயின்னு இருக்குது என்று ஏகப்பட்ட கேள்விகள் கார்த்தியை பதிலளித்தார். அப்பா, நாங்கள் அனைவரும் நல்லபடியாக தான் இருக்கோம். உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? முருகேசன் சொன்னார். நல்லபடியாக தான் இருக்கிறேன்ப்பா. உன் உடல்நிலை நன்றாக இருக்கிறதா? இந்த வயதில் என்னென்னமோ நடக்குது என்று வாழ்க்கையில். அதைவிட என்ன விஷயம் கார்த்தி? நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என் நினைவுக்கு வருகிறாயா? கார்த்தி பதிலளித்தார். அப்பா, வாழ்க்கையும் ரொம்ப நான் பிஸியாக இருக்கேன்ப்பா இங்கே அமெரிக்காவில். நீ அங்கே வெட்டியாக தானப்பா இருக்க. எதையும் செய்ய எனக்கு நேரமே இல்லைப்பா. உங்களை அழைக்க வேண்டும் என்று நீட்க நாளாக யோசிச்சுருந்து எனக்கு டைமே கிடைக்கல உங்ககிட்ட பேசுகிறதுக்கும். இப்போ தான் எனக்கு டைமே கிடச்சிருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும். ஆனால் நேரம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. முருகேசன் புரிந்து கொண்டவாறு சொன்னார். சரியாக சொன்னா கார்த்தி. பதவியும் பொறுப்பும் வரும்போதெல்லாம் குடும்பம் சற்று புறக்கணிக்க வேண்டிய நிலை வரும். எல்லோருக்கும் அப்படிதான். நான் புரிந்து கொள்கிறேன். கார்த்தி தயங்கியபடியே சொன்னான். அப்பா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதையும் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள். முருகேசன் சொன்னார். சொல்லுப்பா, இனிமேல் வருத்தப்பட என்ன இருக்கிறது கார்த்தி அப்படின்னு சொன்னார். அப்பா, நீங்கள் இந்தியாவில் தனியாக தான் இருக்கீங்க. இப்போது உங்கள் உடல்நிலை ரொம்பவே சரியில்லை. வயசாயினே போயின்னு இருக்குது. நான் எப்போது தான் இந்தியாவுக்கு வர முடியும்? ஏன்னா நீங்கள் ஃபேமிலி இங்கே செட்டில் ஆகிட்டேன் நான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு சரி என்றால் சொல்லுங்கள். எங்களோட அமெரிக்கா வந்து சேர்ந்துருங்க. அங்கே அனாதையாக இருக்கிறதுக்கு இங்கே வந்துடுங்க. நீங்கள் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூப்பிட்டுன்னு போகிறேன். இங்கே உங்கள் பேர குழந்தை கூட நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம். மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். உங்கள் நேரம் மகிழ்ச்சியாக கழியும். நான் உங்களை நினைத்து இங்கே மிகவும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்.
முருகேசன் தன் மகன் கார்த்தி இந்த பேச்சை கேட்டது மிகுந்த மகிழ்ச்சியும் உள்ளுக்குள் ஒரு ஆறுதலும் அடைந்து விட்டான். ஏனென்றால் முருகேசன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று 6 வருடங்கள் 7 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒரு நாள் திடீரென்று கண்மூட நேரிடலாம். தன் இறுதி நாட்கள் மகன் பார்க்க முடியாமல் போகலாம் என்று எண்ணம் மனதில் ஓடியது. மகனுடன் சென்ற பிறகு மகனின் மடியிலேயே உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்த முருகேசன் மகன் கார்த்திக்கு உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார். அப்போது கார்த்தி சொன்னார், அப்பா, நான் இங்கே நிரந்தரமாக தங்கிவிடலாம், இந்தியாவுக்கு திரும்பவே மாட்டேன். அதனால்தான் நீங்கள் இங்கே இருக்கும் இந்த வீடு நமக்கு இனி தேவையில்லை. எனவே வீட்டை விற்று விடலாம். முருகேசன் தன் மகன் வீட்டை விற்க சொல்வதை கேட்டு மிகுந்தும் ஆச்சரியம் அடைந்து விட்டான். ஏனென்றால் இந்த வீட்டின் மனைவியின் விஜிதாவின் இனிமையான நினைவுகள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு அறையும் விஜிதாவின் கரங்களால் அலங்கரிக்கப்பட்டவை. ஆனாலும் மகன் கார்த்தியின் பேச்சை என்னால் தட்ட முடியவில்லை. இனி தனக்கு எல்லாமே கார்த்தி மட்டும்தான் என்று நினைத்தார் முருகேசன். அவனை தவிர வேறு யார் எனக்கு இருக்கா இந்த உலகத்தில் என்று நம்பிக்கையானவர் இந்த போகிறார்கள் என்று நினைத்து முருகேசன் வீட்டை விற்க சம்மதித்து விட்டான். அடுத்த நாள் முருகேசன் தன் நெருங்கிய நண்பர் ராஜேஷ் ஒருவர் மூலமாக வீடு வாங்க விரும்புவதாக ஒருவரை தேடினார். உடனே அந்த நண்பரை தொடர்பு கொண்டு வீட்டை விற்பதாக பேரம் பேச தொடங்கிவிட்டார் முருகேசன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் காலம் கழித்து கார்த்தி இந்தியாவுக்கு வந்தார். முருகேசன் தன் வங்கி கணக்கில் இருந்த மொத்த பணத்தையும் கார்த்தியின் கணக்கில் மாற்றிவிட்டார். பின்னர் இருவரும் அமெரிக்காவுக்கு செல்ல திட்டமிட்டனர். குறித்த நேரத்தில் இருவரும் விமான நிலையத்தை அடைந்தார்கள். கார்த்தி முருகேசனிடம் சொன்னார், அப்பா, நீங்கள் இங்கே சோஃபாவில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்விடுங்கள் அப்பா. நான் சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். இங்கே ஃப்ளைட் ஏறதுக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னான். நான் விமானம் ஏறுவதற்காக செக்கிங் செய்துவிட்டு உடனே வந்து உங்களை அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு கார்த்தி சென்று விட்டார். முருகேசன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். அப்போது அவரது மனதில் கடந்த கால நினைவுகள் ஒவ்வொன்றாக அசை போட தொடங்கிவிட்டார். முருகேசன் தன் மனைவி விஜிதாவின் இனிய நினைவுகள் மனதில் பெருக்கெடுத்து ஓடினர். விஜிதா மிகுந்த ஆசையுடன் வாங்கிய இந்த வீட்டை விற்றுவிட்டது நினைவுக்கு முருகேசன் ரொம்பவே மனவேதனையில் துடித்தது. இந்த நகரத்தில் வருவதற்கு முன் முருகேசன் விஜிதாவிடம் வீட்டை வாடகைக்கு எடுப்பதாக கூறியிருந்தார். ஆனால் விஜிதா அதற்கு சம்மதிக்கவே இல்லை. தற்காலிகமாக மட்டும் பார்க்காதீங்க, எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த நகரத்திலே ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் சரி வாங்கிடலாம் என்று விஜிதா கூறியிருந்தார். வயதான காலத்தில் எங்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று விஜிதா ஆசையில் மிகுந்த உற்சாகத்தில் முருகேசன் இந்த வீட்டை வாங்கினார். ஆனால் விஜிதாவால் தான் சில நாட்களிலே அந்த வீட்டில் நீண்ட நாட்களாக உயிருடன் வாழ முடியவே இல்லை. அதுக்குள் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார் விஜிதா. அந்த நினைவுகள் முருகேசனின் மனதில் மீண்டும் இன்னும் நீங்காமல் நின்றிருந்தன. அந்த ஒரு இரவு நான் மிகவும் மோசமாகவும் உணர்ந்தேன். என் மனைவி விஜிதாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருந்தது. அவருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் சேர்த்தேன். ஆனால் மருத்துவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசி வரை முயற்சி செய்தும் விஜிதாவை காப்பாற்ற முடியவே இல்லை. விஜிதா கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர் என்று நினைக்கிறேன். என்னை இந்த உலகத்தில் தனியாக விட்டுவிட்டு என் மனைவி பிரியா சென்று விட்டார். முருகேசன் அறையிலிருந்து பெஞ்சில் சாய்ந்திருந்தார். திடீரென்று எழுந்து நின்று முருகேசன் கடிகாரத்தை பார்த்தார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சிருக்கும் அந்த ஏர்போர்ட்லேயே. உடனே அமெரிக்காவுக்கு செல்லும் விமானங்கள் கவுண்டருக்கு சென்றேன். அங்கிருந்த பணிப்பெண்ணிடம் முருகேசன் கேட்டார், மேடம், என் பேர் முருகேசன், என் பையன் வந்து கார்த்தி. தாங்கள் அமெரிக்கா விமானம் படிக்க வேண்டும். என் மகன் இங்கு தான் வந்தான், ஆனால் அவரை எங்கு பார்க்க முடியவே இல்லை. பயணிகள் பட்டியலை பார்த்தா அந்த பணிப்பெண் சொன்னார், ஆமாம், கார்த்தி என்ற பயணி இங்கே வந்திருந்தார். அமெரிக்கா செல்ல விமானம் 1 மணி நேரத்துக்கு மேலாகவே புறப்பட்டு ஆயிடுச்சே. நீங்கள் யார் இதுன்னு கேட்டுச்சா அந்த பணிப்பெண். அதில் சென்றவர்கள் பட்டியலில் அவரது பேரும் உள்ளது. இந்த பணிப்பெண்ணின் பேச்சை கேட்ட முருகேசன் முகத்தில் அதிர்ச்சியே எல்லையே இல்லை. முருகேசன் அதிர்ச்சியில் சொன்னார், ஆமாம் மேடம், நானும் விமானத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது. நான் இல்லாமல் விமானம் எப்படி புறப்பட்டது என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் முருகேசன். இது சத்தியமே இல்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்லுங்க என்று மீண்டும் வற்புறுத்தினார் முருகேசன். அந்த பணிப்பெண் அமைதியாக பதிலளித்தார், ஐயா, விமானத்தில் செல்ல வேண்டிய அனைத்து பயணிகளும் ஏறிவிட்டார்கள். எந்த பயனும் விடுபடவே இல்லை. யாராவது வரவில்லை என்றால் எங்கள் தரப்பிலிருந்து உடனடியாக அறிவிப்பு வந்திருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் முருகேசன் கண்ணீரை விட்டு அழ ஆரம்பித்து விட்டார். சத்தமாக முனகினார், என்னை அழைத்து செல்லாமல் என் மகன் கார்த்தி என்னை இங்கே விட்டுவிட்டு போய்விட்டாரே. அப்படி என்றால் அவன் எனக்கு டிக்கெட் எடுக்கவே இல்லையே. என்ன மாதிரியான ஏமாற்றம் இது? முருகேசனில் கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டனர். கண்களிலிருந்து கண்ணீர் தாரையாக வர ஆரம்பித்து விட்டது. அவர் அப்படியே தரையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார். மனதில் பல எண்ணங்கள் அலைமோதி கொண்டே இருந்தனர். என் பையன் இப்படி என்னை ஏமாத்திட்டானேன்னு.
என் மகன் இவ்வளோ மோசமானவனவா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார் முருகேசன். அவனுடைய வாழ்க்கையில் சிறப்பாக என் வாழ்க்கை தியாகம் செய்தேன். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் என் பையனை தனியாக வளர்த்தேன். முதுமை காலத்தில் ஏதாவது சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் ரவி இல்லை, கார்த்தி என்று ஒரே மகன். அவனுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நினைத்தேன். அவன் ஒரு பொம்மை கேட்டால் நான் 2-3 பொம்மைகள் வாங்கி கொடுப்பேன். வெளிநாட்டு படிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேற்ற எத்தனையோ பேரிடம் நான் கை நீட்டி கடன் வாங்கி மகனின் ஆசை நிறைவேற்றி கொள்வேன் என்று ஒரே எண்ணத்தில் தான் இருந்தேன். அதற்காக என் அண்ணன் அருணிடம் பணம் கேட்டேன். அண்ணனும் உதவி செய்ய மறுத்ததால் நான் சண்டை போட்டேன். திருமணமான ஆகாத வயதில் ஏன் வெளிநாட்டு அனுப்புகிறாய்? நம் நாட்டில் கல்வியும் வேலையும் இல்லையா? எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும் என்று என் அண்ணன் கேட்டார் என்னிடம். அதே நாளில் என் மனதுக்கு என் அண்ணன் வீட்டு வாசலில் எந்த உதவியும் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக முடிவு செய்துவிட்டு அன்றிலிருந்து எங்கள் இருவரும் மனக்கசப்பு ஏற்பட்டது என் பையனால். ஆனால் இப்போது பார்க்கையில் அண்ணன் அருண் தவறாக எதுவும் சொல்லவே இல்லை என்று நினைக்கிறேன். மகன் காரணமாகத்தான் என் சகோதரனுடன் உறவை முறித்து விட்டார். இன்று அதே மகன்தான் என்னை ஏமாற்றிய போது அண்ணன் ஆதரவு எனக்கு மிகவும் தேவைப்படுகிறது நேரத்தில் என்னை ஆதரவற்றவாக ஆக்கிவிட்டான் என் மகன். என் மகனுக்காக என் சொந்த சகோதரரையும் வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்தேன் நான். ஆனால் இப்போது அவரிடமே உதவி கேட்கும் நிலைக்கு நான் வந்துவிட்டேன். முருகேசன் இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போதே பாதுகாப்பு பணியாளர்கள் குரல் கேட்டு அவரது சிந்தனை தடைப்பட்டது. அந்த பாதுகாவலர்கள் முருகேசனிடம் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள்? நீண்ட நேரமாக இங்கேயே அமர்ந்திருக்கிறீர்கள். நான் ரொம்ப நேரம் உங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். முருகேசனின் கண்ணூரின் பதிலளித்தார். மகனே, நான் எங்கு போவேன்? எனக்கென்று இடம் ஒன்றும் இல்லவே இல்லையே. நான் அனாதையாகிவிட்டேன். நான் என் மகன் கார்த்தியின் அமெரிக்காவில் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அவன் என்னை இங்கே விட்டுவிட்டு தனியாக ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான் என் மகன் அமெரிக்காவிற்கு. இப்போது என் விதி என்னை எங்கு கொண்டு செல்லப் போகிறது என்று எனக்கு தெரியவே இல்லை. இப்படி சொல்லிவிட்டு முருகேசன் விமான நிலையத்தை விட்டு வெளியேறி வந்தான். கடவுளே என்று முனகிக் கொண்டே பேசிட்டே வந்தான் மனதுக்குள். இவ்வளவு கொடுமையான நேரத்தில் நான் எங்கே போவேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? எப்படி என்னை அனாதையாக ஆக்கி தெருவில் நிறுத்தி விட்டானே என் மகன். இப்போது என் வீடு கூட என்னிடம் இல்லை. அது கூட விற்றுவிட்டு என் பணத்தை வாங்கிவிட்டான் என் மகன். முருகேசன் மனதுக்குள் தவித்து கொண்டே இருந்தான். அண்ணன் அருணிடம் பேசலாமா, போகலாமா? அவர் எனக்கு உதவுவாரா, என்னை மதிப்பாரா? ஆனால் இப்போது எனக்கு வேறு வழியே இல்லை. என் அண்ணன் மட்டும்தான் ஒரே வழி. அவர்கள் முன்பு அழுவேன், மன்றாடுவேன். என் கோபத்தை, கஷ்டத்தையும் நடந்த அனைத்தையும் சொல்வேன். அவர்கள் உள்ளம் உருகும். ஒரு முறம் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு முருகேசன் நகர்ந்தார். சுமார் ஒரு 3 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு அண்ணன் அருணின் வீட்டுக்கு அடைந்தான் முருகேசன். அழைப்பு மணி அழித்ததும் வேலைக்காரி கதவை திறந்து யாரை சந்திக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டாள். அருண் வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டான் முருகேசன். ஆமாம் ஐயா, இருக்கிறார். ஆமா, நீங்கள் யார் என்று வேலைக்காரி என்னிடம் கேட்டாள். நான் அவருடைய தம்பி முருகேசன் வந்திருக்கேன். அப்போது அருண் வெளியே வந்தார். முருகேசன் பொறுமை முழுவதும் உடைத்து போனது. அருண் முருகேசன் உள்ளே அழைத்துச் சென்று இந்த நிலைமை காரணத்தை விசாரித்தார். முருகேசன் ஏதோ சொல்ல முயற்சித்தார். ஆனால் அவரால் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மனசு வரவே இல்லை. அண்ணன் அருணிடம் தோளில் சாய்த்து கொண்டு கொஞ்சம் குமரி அழுதுவது போல் உணர்ந்தார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு ஓடியது. அருண் உணர்ச்சி வசப்பட்டு வேலைக்காரியிடம் தண்ணீர் கொண்டு வர சொன்னார். முருகேசன், என்ன விஷயம்? ஏன் இப்படி தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறாய்? என்கிட்ட இதெல்லாமே சொல்லுடா. முதல் கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு சற்று அமைதியாக இரு, அப்புறமா பேசிக்கல. எல்லாமே இப்படி அழுதுகிட்டே இருக்காதரா. இப்போது நீ உன் வீட்டில் தான் இருக்கிற, கவலைப்படாத. இது உன் வீடு தான், உன் அண்ணன் தான். நான் இருக்கிறேன் இல்லை, எதுக்குடா இப்படி அழுதுட்டு இருக்கேன்? வயசான காலத்தில் நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார் அண்ணன் அருண். முருகேசன் ஆழ்ந்த மூச்சை விட்டு சிறிது கண்ணீர் குடித்து விட்டு அமைதியான குரலில் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அண்ணா, இந்த வயதில் என் மகன் கார்த்தி என்னை ஏமாற்றி விட்டான் அண்ணா. இப்படி ஒரு நாள் நான் காண்பேன் என்று கூட நான் கனவில் நினைத்து பார்க்கவே இல்லை. சுற்றிலும் இருட்டாகவே உள்ளது என ஆரம்பித்து முழு சம்பவத்தை அருணிடம் கூறிவிட்டான். அருண் ஒரு ஆழமான மூச்சை விட்டு முருகேசன் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டுவிட்டு, என்ன ஒரு கொடுமை! மகனை படிக்க வைக்கிறதுக்கு நல்ல மனிதனாக்க எல்லாவற்றையும் பணயம் வைத்துவிட்டு இப்படி கஷ்டப்படுகிறாயே. இன்றைய குழந்தைகள் எவ்வளவு சுயநலவாதியாக மாற்றிவிட்டனர் என்று ஆதங்கப்பட்டார் முருகேசன். ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரியவே இல்லை. இந்த வயதில் என்னால் ஒரு வேலை செய்ய முடியவே முடியாது. முதியோர் இல்லத்தில் எப்படி சேர வேண்டும்? என்ன சொல்கிறாய் முருகேசா என்றார் அருண். தலை நிமிர்ந்து வாழ்வதவர் நீ முதியோர் இல்லம் செல்வதாக பேசுகிறாய்? இந்த வீடு நம்மளுடையது தான். என் மகள் முடிகாவை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும்.
நான் இந்த வீட்டிலே தான் இருக்க போகிறேன். உன் அண்ணி இறந்த பிறகு இந்த வீட்டில் நானும் மோனிகாவும் மட்டும்தான் இருக்கிறோம். இப்போது நீ வந்திருக்கிறாய். நம் மூம்போரும் இங்கே இருப்போம் என்று அருண் ஆதரவுடன் கூறினார். மூத்த சகோதரனான முருகேசனும் சில உதவிகள் கிடைக்கும் என்றால் முருகேசன் அவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவே இல்லை. அதனால்தான் முருகேசன் இன்று மனதுக்குள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த விஷயம் இரு சகோதரர்களிடையே நடந்து கொண்டிருந்தன. அப்போது கதவு மணி 1 காலிங்குள் அடித்தது. அருணின் மகள் மோனிகா வந்து சேர்ந்தாள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த வீட்டில் சித்தப்பாவை பார்த்ததும் மோனிகா ஆச்சரியத்தில் மூழ்கினார். முருகேசன் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்த நலனை விசாரித்தாள் மோனிகா. ஆனால் முருகேசனின் இந்த பரிதாப நிலை அறிந்ததும் மோனிகா மிகவும் வருத்தப்பட்டாள், கஷ்டப்பட்டாள். மறுநாள் காலை மோனிகா தன் அப்பா அருணுக்கு, சித்தப்பா முருகேசனுக்கும் சுவையான காலை உணவு, டீ, சாப்பாடு, இட்லி, போஞ்சா, பஜ்ஜி எல்லாத்தையும் ரெடி செய்து விட்டார்கள். பின்னர் தன் அறைக்கு சென்று விட்டாள் மோனிகா. அந்த அறைக்கு சென்ற பிறகு மோனிகா மொபைலில் ஆன்லைனில் வகுப்பு எடுப்பதை முருகேசன் கவனித்து கொண்டே இருந்தார். அவள் ஆன்லைன் வகுப்பு எடுப்பதை பார்த்ததும் முருகேசன் மனதில் ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. மோனிகா வெளியே வந்தது முருகேசன் கேட்டார், மகளே, நானும் உன் ஆன்லைன் வகுப்பு எடுக்கலாமா? வீட்டில் உட்காந்து மகனை பற்றி நினச்சிட்டு இருந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கூட மும்முரமாக ஈடுபட்டால் மனசு கொஞ்சம் லேசாகவும் டைவர்ஷன் கிடைக்கும். இதை கேட்டால் மோனிகா சிரித்தபடியே சொன்னாள், சித்தப்பா, இப்போதெல்லாம் ஆன்லைன் வகுப்பு எல்லாம் காலம் மாறிடுச்சு. நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீண்ட நேரம் தொடர்ந்து கற்பிக்க வேண்டியது இல்லவே இல்லை. உங்கள் வசதிக்கு ஏற்ப குழந்தைகள் கற்பிக்கலாம். நீங்கள் சிறந்த கடித ஆசிரியர் என்பது எல்லோருக்கும் தெரியும். மோனிகா முருகேசனின் ரெஸ்யூமை தயாரித்து தன் பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள். சில நாட்களிலேயே மூத்த கணித ஆசிரியரான முருகேசன் நியமிக்கப்பட்டாள். இப்போது அவர் ஆன்லைன் வகுப்புகளை நல்ல வருமானம் பெற்று தொடங்கிவிட்டார். காலை 9லிருந்து 10 மணி முதல் 12 வரை 1 மணி வரை மொபைலில் இருந்து குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்பு எடுக்க ஆரம்பித்து விட்டால் முருகேசன். மேலும் தன் செலவுகளை தானே பார்த்து கொள்ள அவருக்கு வருமானம் வந்துவிட்டது. இப்போது முருகேசன் வாழ்வதற்கு ஒரு புதிய நோக்கத்தை கண்டுபிடித்து விட்டார். அவர் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பித்து விட்டார். வாழ்க்கை நல்ல திசையை திரும்பதை நினைத்து முருகேசன் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முருகேசன் விரும்பினார். எனவே அவர் குழந்தைகளுக்கு சொந்த பயிற்சி மையத்தை தொடங்கி நினைத்தார். மோனிகாவும் இந்த விஷயத்தில் முருகேசனுக்கு உதவி செய்தார். மோனிகாவின் உதவியுடன் ஒரு இடத்தில் வாடகைக்கு எடுத்தால் முருகேசன். அங்கு தன் பயிற்சி மையத்தை தொடங்கினார். கணிதத்தை தவிர மற்ற பாடங்கள் 2 ஆசிரியர்கள் 3 ஆசிரியர்களை நியமித்தார். அவர்களில் பயிற்சி மையத்தில் கட்டணம் மிகவும் குறைவாகவும் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முருகேசன் நினைத்தார். கட்டணம் செலுத்த முடியாத ஏழை குழந்தைகளுக்கு, அப்பா அம்மா இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாகவே படிக்கலாம் என்று விதியும் அங்கு இருந்தது. இதனால் முருகேசனின் பயிற்சி மையத்துக்கு புகழ் வேகமாக பரவத் தொடங்கிவிட்டது. அப்போது சில தன்னார்வ நிறுவனங்கள் முருகேசனுக்கு உதவி செய்ய முன்வந்தார்கள். அவரது பயிற்சி மையத்துக்கு மிகப்பெரிய இடத்தையும் வழங்கினார்கள். ஒரே வருடத்தில் முருகேசனின் பயிற்சி மையம் மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக உருவெடுத்தது. ஒரு பக்கம் கார்த்திக் தன் தந்தை முருகேசன் செய்த துரோகத்தை விளைவுகளிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று யோசித்து கொண்டே இருந்தான். அந்த பணத்தை எல்லாம் நண்பர்களிடம் சேர்த்து மிகப்பெரிய தொழிலில் முதலீடு செய்தான். பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கிய பிறகு கார்த்திக் ஏற்கனவே கிடைத்திருந்த வேலையும் விட்டுவிட்டான். அவரது நண்பர் சில சூழ்ச்சிகளை செய்து கொடுத்து மொத்த பணத்தையும் திருவிட்டு அமெரிக்காவில் தலைமறைவாகிவிட்டான். இப்போது கார்த்திக்கு எந்த வேலையும் இல்லை. எல்லாவற்றுக்கும் அடிப்படையான பணம் இல்லாமல் எவ்வளோ காலம் வெளிநாட்டில் மண்ணில் தான் தங்க முடியும் என்று உணர்ந்தான் கார்த்தி. மிச்சம் இருந்த சொற்ப பணத்தை டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்துவிட்டு இந்தியா திரும்பி விடலாம் என்று யோசித்தான் கார்த்தி. ராதிகா மற்றும் 2 குழந்தைகளுடன் இந்தியாவுக்கு திரும்பினார். இந்தியாவுக்கு வந்ததும் கார்த்தி தன் மனைவி ராதிகா மற்றும் குழந்தைகளின் மாமியார் வீட்டில் தங்க தொடங்கிவிட்டான். அவர்கள் தொடர்ந்து வேலை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பெரிய சம்பளம் எதுவும் கிடைக்கவே இல்லை. சிறிய சம்பளம்தான் தன் தரத்துக்கு ஏற்ப பொருந்தாது என்று நினைக்கிறான் கார்த்தி. மேலும் அவரது மாமியாரும் கிண்டல் செய்து தொடங்கிவிட்டார்கள். வேலை இல்லாத மருமனுக்கு மாமியார் கூட மரியாதை கொடுக்க மாட்டார் என்று நல்லாவே தெரியும். இப்போது கார்த்திக்கும் மாமியார் வீட்டில் மிகவும் மோசமாக நடத்த ஆரம்பித்து விட்டாள். ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார் கார்த்தி. ஒரு நாள் செய்திகளை படிக்கும்போது செய்தித்தாளில் தன் தந்தை முருகேசன் புகைப்படத்தை பார்த்து கார்த்தி மிகவும் அதிர்ச்சி அடைந்து உறைந்து போனார். செய்தித்தாளில் கணித உழைப்பாளி பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு அஞ்ச மாட்டார்கள், மாறாக அவர்கள் தாங்களாகவே கஷ்டங்களை சமாளிக்க முயற்சி செய்வார்கள் என்று இருந்தது. கடினமாக உழைத்தால் வயது ஒரு தடையே இல்லை என்பதற்கு முருகேசன் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்று எங்கள் அப்பா படம் அதில் எழுதப்பட்டிருந்தது.
68 கிட்டத்தட்ட 69 வயதில் தனக்குள் இந்த கற்பித்தல் ஆர்வத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது. இன்றைய தலைமுறைக்கு இந்த உத்வேகம் இல்லவே இல்லை. ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பொறுப்பை ஏற்று சிறந்த ஆசிரியருக்கான விருதையும் இருவரும் ஒருவர் வாங்கினார்கள். இவரது பணியை பாராட்டி ஒரு கார் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த பாராட்டுக்குரிய செயலை பார்த்த அரசாங்கம் இவருக்கு வெகுமதி அளிக்கும் நிலையில் உள்ளது என்று செய்தி வெளியாகி இந்த இந்து பேப்பரில் வெளியாகி இருந்தது. இந்த செய்தியை படித்திருந்த கார்த்தி தன் கண்களை நம்பவே முடியவே இல்லை. தன் அப்பா முருகேசன் இன்று இவ்வளவு பெரிய ஆள் ஆகிவிட்டாரா என்று வியந்து விட்டான். நாளிதழில் வெளியான அந்த செய்தி முருகேசன் பயிற்சி மையத்திற்கு பெயரும் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. கார்த்தி தன் மனைவி ராதிகாவிடம் உடனடியாக உதவி கேட்க தன் தந்தை முருகேசனுடன் சந்திக்க முடிவெடுத்து ஓடினார். அவர்கள் அங்கு சென்றபோது அங்கு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் கட்டப்பட்டிருந்ததை பார்த்து வியந்து விட்டார். இருவரும் உள்ளே சென்று காவலரிடம் முருகேசன் எனது அப்பா, அவரை சந்திக்க வேண்டும் என்று கூறினார்கள். காவலாளி கார்த்தியை அலுவலகத்தில் அமர வைத்துவிட்டு முருகேசன் அழைக்கச் சென்றார்கள். முருகேசன் தன் அலுவலகத்தில் வந்ததும் அவரது மகன் கார்த்தி திடீரென்று அவரது காலில் விழுந்து அழ ஆரம்பித்து விட்டான். முருகேசன் தன் மகன் கார்த்தி தன் காலடியில் கிடந்து அழுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டான். அப்போது கார்த்தி கண்ணீருடன் சொன்னான், அப்பா, என்னை ரொம்பவே மன்னிச்சிடுங்கப்பா. நான் செஞ்சது பெரிய தவறு தான், நான் அது உணர்ந்துட்டேன். உங்களை விட்டு ஏமாற்றி வீட்டையும் விட்டு தனியாக விட்டு சென்று விட்டேன். ஆனால் அதற்கு கடவுள் எனக்கு பெரிய தண்டனை கொடுத்து விட்டார். நான் பெரிய ஏமாற்றியாகிவிட்டேன். இனி நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். உங்கள் ஆதரவை தேடி வந்திருக்கிறேன் என்று அழுதான். மகன் கார்த்தியின் பேச்சை கேட்ட முருகேசன் அமைதியாக சொன்னார், மகனே, கடவுளின் தண்டனைக்கு சத்தம் இல்லை என்பதை நீ மறந்து விட்டாய். ஆனால் முருகேசன் தொடர்ந்தார் கூறினார், நீ நினைத்தால் ஒரு கணத்தில் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் கீழே விழுந்து விடுவாய். அகல பாதாளத்தில் இருந்தாலும் மூச்சு முட்டி இறந்து விடுவாய். அது உனக்கு தெரியுமா? நீ எனக்கு செய்ததை எக்காலத்திலும் நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவ்வளோ பெரிய கொடூரத்தை நீ எனக்கு பண்ணிவிட்டாய். வயதான தந்தை நம்பிக்கையை உடைத்து விட்டாய். நீ ஒரு பக்கம் நீ இப்படி இருக்கும் அண்ணன் அருணின் மகள் முனிகா உண்மையான மகளாக போலவே என்னை நினைத்து வாழ்ந்து வருகிறாள். அவள் திருமணம் செய்து கொண்டு பிறகுதான் தன் தந்தை மாமியார் வீட்டையும் சேர்த்து கவனித்துக் கொள்கிறாள். அப்போது கார்த்தி மற்றும் ராதிகா இருவரும் கண்ணீருடன் கூறினார், மாமா, நாங்கள் எவ்வளோ சிரமப்படுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ஒரு பைசா கூட சேமிக்கவே இல்லை. செஞ்சது எல்லாமே கம்பெனியில் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழியே இல்லை. குழந்தைகள் படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா முருகேசனிடம் கேட்டாள். தயவுசெய்து உதவுங்கள் மாமா. கார்த்தி மீண்டும் கேட்டாள், அப்பா, நான் உங்கள் மகன். என்னை மன்னித்து விட்டீர்களா? முருகேசன் தெளிவாக பதிலளித்தார், நான் ஒரு முறை உன்னால் ஏமாற்றப்பட்டு விட்டேன். இதற்கு மேல் ஏமாற என்னிடம் சக்தி இல்லை. என்ன வேண்டுமோ அதை நீ செய். ஆனால் நான் எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் அதில் ஒரு பைசா கூட உனக்கு உரிமை இல்லை. வயதான காலத்தில் நான் எவ்வளோ சிரமப்பட்டு சம்பாதிக்கிறேன் என்பது நீ பார்த்தாய். இனி நீயே பணம் சம்பாதித்து உன் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று பார். உழைத்ததால் பணத்திற்கு அருமை புரியும். ஆனால் பணத்தை எதிர்பார்த்து மீண்டும் மீண்டும் இங்கு வராது. எனக்கு வகுப்பு எடுக்க வேண்டிய நேரமாகிவிட்டது. இப்படி சொல்லிவிட்டு கார்த்தி மற்றும் ராதிகா இருவரும் வேறு எதுவும் பேசுவதற்கு முருகேசனும் எழுந்து வகுப்பு அறைக்கு கிளம்பிவிட்டார்கள். மகன் கார்த்தி மற்றும் மருமகள் ராதிகா இருவரும் முகத்தை தொங்கியபடியே திரும்பி சென்று விட்டார்கள். இப்போது அவர்களுக்கு வருவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த கதை பற்றி உங்கள் கருத்து என்ன நண்பர்களே? பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இடம் தயவுசெய்து ஷேர் செய்யுங்கள். இது போன்ற உணர்ச்சிகரமான பாடம் தரும் கதை இன்னும் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.